இருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இப்ப இந்த நோன்பு காலத்துல சில பேரோட நம்ம பேசுறோம், பழகுறோம். நோன்பு வைத்த மக்கள்கிட்டோடு பேசுறோம், பழகுறோம். அதே மாதிரி நோன்பு வைக்காதவங்கள்ட்டயும் பழகுறோம், பேசுறோம். அப்ப நோன்பு வைத்தவங்க, நோன்பு வைக்காதவங்க வந்து பல வகையான மனிதர்களை உள்ளடக்கியது. மொழி உள்ளடக்கியது, தேசம் உள்ளடக்கியது, அப்புறம் ஸ்டேட் உள்ளடக்கியது, எல்லாம் உள்ளடக்கியது. அவன் அந்த கருத்துல இருக்கான், இவன் இந்த கருத்துல இருக்கான். இருந்தாலும் அவங்களோட நம்ம பேசுறோம், கொள்றோம். நாம நோன்பு இருக்கிறோம். அப்ப நோன்பு இருப்பவர்கள், நோன்பு இருக்காதவர்கள். இப்ப இன்னைக்கு ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு 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 கருத்து ஒண்ணு போட்டிருந்தார். அப்ப அந்த கருத்தை வந்து என்ன சிந்திக்க சொல்றாரு. நான் சிந்திக்கிறேன். நீ யாரா இருந்தாலும் சரி, நான் சிந்திக்கிறது நம்ம கடமை. அப்ப அவருடைய கருத்தை இப்படி வைக்கிறோம். இன்னொருத்தருடைய கருத்தை இப்படி வைக்கிறோம். கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒரு கருத்தையும் இப்படி வைக்கிறோம். பல பேருடைய கருத்தை வைக்கும் போது பல பேருடைய கருத்தை பார்க்கணும், அதை காது கொடுத்து கேட்கணும், அதை ஆய்வு செய்யணும். இதுதான் உண்மை. நான் என்னுடைய தலைவன் எவன் இருக்காரோ அந்த தலைவன் சொல்லதான் கேட்பீங்கன்னா இந்த வார்த்தை உங்ககிட்ட எடுபடாது. இந்த தலைவன் படித்தான் நான் வாழுவேன், இந்த தலைவர் சொன்னதான் சரின்னீங்கன்னா இவர் சொன்னதை நீங்க கேட்க மாட்டீங்க. அவர் சொன்னதுதான் ரைட்டு, அவர் படித்தான் நான் வாழுவேன், அவர் நல்லா படிச்சவரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 2 பேரோட கருத்து வீணாகிடும். அப்ப இந்த 3 கருத்தையும் உங்ககிட்ட வந்தா இந்த 3 கருத்தையும் நீங்க உள்வாங்கணும். உங்க அறிவை கொண்டு சிந்திக்கணும். அப்ப உங்க அறிவை கொண்டு சிந்திக்கும் போது இந்த அறிவு இவன் கொடுக்குறான். 1ஆம் நம்பர் ஆளு. 2ஆம் நம்பர் ஆளு அறிவு கொடுக்குறான். 3ஆம் நம்பர் ஆள் செய்கையில சொல்லாலே அறிவு கொடுக்குறான். இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது எது சரி அப்படின்னு பார்க்கும்போது எது சரியா இருக்கும் என்பதற்கு ஒரு ஆதார நூல் வேணும். ஒரு ஆதாரம் வேணும். அதான் அல்குரான். உங்களுடைய வேதம். நீங்க எந்த வேதத்தை வச்சிருக்கிறீங்களோ, எந்த புத்தகத்தை வச்சிருக்கிறீங்களோ அந்த புத்தகத்தை கொண்டுதான் நீங்க வந்து இதை சரி பண்ண முடியும். வக்கீலு வாதாடுறான் எனக்கு, இன்னொரு வக்கீலு அவனுக்காக வாதாடுறான், இன்னொரு வக்கீல் ஜட்ஜா உட்காந்துருக்கான். ஜட்ஜினா யாரு? அவனும் வக்கீல் தான். அப்போ வக்கீல் வாதாடுறான், பிரிதிவாதம் இன்னொரு வக்கீல் வாதாடுறான், இவன் பின்னாலும் வக்கீலும் ஜட்ஜா இருக்கான். அப்போ 3 பேரும் சட்டத்தை வச்சுதான் பாக்குறாங்க. அந்த சட்ட புக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாக்குறாங்க. அந்த சட்டப்படிதான் அவங்க வாதாடணும். இங்க சம்பிரதாயம் வரக்கூடாது. அப்ப சட்டப்படி வாதாடும் போது அந்த சட்டத்துக்கு சப்போர்ட் எது எவிடன்ஸ் கொண்டு வைக்கணும். இவன் எவிடன்ஸ் சரியா இந்த சட்டத்துல உட்காருதா, அவனுடைய எவிடன்ஸ் சரியா உட்காருதாங்கிறத இந்த ஆளு 3ஆவது வக்கீல், ஏன்னா அவனும் வக்கீல், அந்த புக்கை படிச்சவங்க 3 பேரும் புக்கை படிச்சவங்க, அந்த புக்கு உள்ள சட்டத்துக்கு தகுந்த மாதிரி எவிடன்ஸ் வைக்கிறாங்க. உங்க 3 பேரும் தேவ் டு ஃபாலோ ஒன் புக்கு தான், ஒரு சட்டம் தான், ஒரு சட்ட புக்கு தான். அந்த எவிடன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அப்ப அந்த எவிடன்ஸை இவன் அள்ளி வைக்கிறான், இவன் அள்ளி வைக்கிறான். அதை அவன் வந்து உணர்ந்து எந்த எவிடன்ஸ் எதுல உட்காருதோ அந்த எவிடன்ஸை வச்சு இவன் தீர்ப்பு கூறுறான். அப்ப தீர்ப்பு கூறுறவர் யாருன்னா ஒரு புக்ல இருந்து தான் எடுக்கிறாரு. வாதாடுறோம் ஒரு புக்ல இருந்து தான் வாதாடுறாரு. பிரதிவாதம் மட்டும் ஒரு புக்ல இருந்து தான் வாதாடுறாரு. ஆனா அந்த 3 பேருக்கும் எது வழிகாட்டினா சட்ட புக்கு தான். அதே மாதிரிதான் இது தவறு நடக்கலாம், அதை விட்டுருங்க. இப்ப அதே மாதிரிதான் இப்ப இந்த இன்னைக்கு என்று சொல்லுவாரு. அப்ப நோம்புனா என்ன அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு. என்ன கருத்து சொல்றாருன்னா, இவர் ஒரு கருத்து, என் கருத்து, அவர் கருத்து, இவர் கருத்து போவார். நோம்புனா அப்ப டிஃபைன் நோம்பு. நோம்புனா என்ன? நோம்புனா நீங்க பட்டினி கிடைக்கிறது நோம்பு இல்ல. சார், நீங்க பட்டினி கிடைக்கிறது நோம்பு இல்ல. வேற எதுப்பா நோம்பு சொல்லு. அப்ப நோன்பு என்பது நம்மளை நாம தூய்மைப்படுத்திக் கொண்டு நல்ல காரியங்களை செய்வதுதான் நோன்புங்கிறாரு. சந்தோஷம் இல்லைங்கிற. அப்ப அது நோம்புனா நீ சொல்லு டிஃபைன் நோம்பு. இப்ப நோம்புக்கு நீ என்ன டிஃபைன் பண்ற? அப்போ ஓ நோம்புக்கு நீ விளக்க என்ன டிஃபைன் நோம்பு. நீ டிஃபைன் நோம்பு, அவரும் டிஃபைன் நோம்பு. இந்த நோம்புக்கு நீ என்ன சொல்ற? அந்த நோம்புக்கு என்ன அர்த்தம் கொடுக்குற? அப்ப அர்த்தத்தை கொடுக்காம பல வகையான நல்ல செயலெல்லாம் சேர்ந்தாதான் நோம்புங்கிற. அது நோம்பு கிடையாது.
உன் இஷ்டத்துக்கு நம்ம பேச முடியாது. அப்போ உன் இஷ்டம், ஏன் இஷ்டம், இவருடைய இஷ்டம். தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நோம்பு இஸ் நாட் ஏ நோம்பு. தி டிஃபைன் நோம்பு தான் நோம்பு. அப்ப டிஃபைன் நோம்பு யாரு? அல்லாஹ் தான் கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் அதை பத்தி சொல்றான். அப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கு இந்த நோம்பை நான் கடமையாக்கிறேன்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நோம்பு? டிஃபைன் நோம்புல அல்லாஹ் டிஃபைன் பண்றான் நோம்பை. அல்லாஹ் நோம்பை டிஃபைன் பண்றான். எப்படி டிஃபைன் பண்றான்னா இதாண்டா நோம்புங்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயம் 183வது வசனம், 2வது அத்தியாயம் 184வது வசனம், 2வது அத்தியாயம் 185வது வசனம், 186 விட்டுருங்க, 2வது அத்தியாயம் 187, 183, 184, 185, 186 விட்டுட்டா 187. அப்ப 187 பார்க்கும் போது இதாண்டா நோம்புங்கிறான். நம்ம இஷ்டத்துக்குலாம் வச்சு அடிக்கிறதுலாம் நோம்பு கிடையாது. அப்ப நோம்புனா என்னன்னா கரெக்டா சொல்லலாம். சூரியன் மறைந்து விட்டது, சூரியன் மறைந்து விட்டது, இரவாயிடுச்சு, இரவு குத்தாலும் மிந்தோம். அப்ப ஒரு 6:30 மணி வச்சுங்க, சூரியன் மறைந்து விட்டது. அந்த 6:30 மணிக்கு மேல நல்லா சொல்றான், ஐ பெர்மிட்டட் யூ, உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஐ பெர்மிட்டட் யூ, உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், நீ பருகு, தண்ணி குடிக்கிறான், குடிச்சுக்க, அது குடிங்க தண்ணி வாட்டர், நீ குடித்துக்கொள், பருகு. அடுத்து சொல்றான், நீ உணவு உண்டு கொள், சாப்பிடு. உன் ஊர்ல என்ன உணவோ அது உன் தேசத்து உணவு, உன் ஊர் உன் மொழி ஒரு எந்த உணவா இருந்தாலும் சாப்பிட்டு. அப்ப தண்ணீர் பருகில் கொள், உணவை உண்டு கொள், உன் மனைவி, அதாவது ஆத்தரைஸ்டு பர்சன், அதான் சொல்றாங்க, திருமண உடன்படிக்கை போய் அங்க யார நீ மனைவியா ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணோட நீ உடலுறவு கொள்ளு. இந்த 3 தான். ஒண்ணு பருகிறது, இன்னொன்னு தண்ணி குடிக்கிறது, இன்னொன்னு மனைவியோட சந்தோஷம் ஆக்கிது. இந்த 3ஐயும் இறைவன் சொல்றான், சூரியன் மறைந்த பிறகு சூரியன் உதயமாகும் வரை செய்யாத, செய்யுங்கிறான். You do it, I permitted drinking, eating and sex. அந்த மனைவியோட கூடுறது, அது காஞ்சிக்குள் செக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அந்த உடன்படிக்கை உள்ள மனைவியோட கூடுதல கூடும் செய்து கொள்ளுங்கிறான். அப்ப அதே அல்லாஹ் சொல்றான், சூரியன் உதயமாகுது, சூரியன் உதயமாகுது, ஃபஜர், ஃபஜர்ங்கிறான். ஃபஜர்னா டான். அந்த டான் நம்மள ஒரு நேரம் நிர்ணயிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், கருப்புல இருந்து வெள்ளை நூல் தெளிவுங்கும் போது அந்த சூரியன் அப்படி வருது பாருங்க, அது வரைக்கும். அப்ப அதிலிருந்து சூரியன் உதயமாவத்தில் இருந்து சூரியன் மறையும் வரை வெளிச்சம், காலையில் இருந்து சுபுகில் இருந்து மகரிபு வரை. மகரிபுங்கிறது டைம் தான், ஃபஜர் என்பது டைம் தான். அரபுல ஃபஜர் என்பது டான தான் சொல்லுது. அந்த ஃபஜரில் இருந்து மகரிபுங்கிற நேரம் வரைக்கும் நீ தண்ணி குடிக்காத, நீ சாப்பிடாத, நீ உடல் கொள்ளாத மனைவியோட. இங்க 3 சொல்றான், இங்க 3 செய்யாதங்கிறான். இதான் நோம்பு. இதுக்கு மேல நோம்புக்கு என்ன சொல்ல முடியும்? எவராலும் சொல்ல முடியாது. ஓ இஷ்டத்துக்கு சொல்லலாம் நோம்பு கிடையாது. நான் பட்டினி கிடக்குறேன், உனக்கு கண்ணுக்கு பட்டினியா இருக்குது, நான் என்ன செய்வேன்? அதான் நோம்புங்கிறான்டா. டிஃபைன் நோம்பு, இதான் நோம்பு. உன்னுடைய சொத்து எது? என்னுடைய சொத்து இந்த பத்திரத்துப்படி, என்னுடைய சொத்து இந்த பட்டா படி, என்னுடைய சொத்து இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு படி, என்னுடைய சொத்து இந்த பொசிஷன் படி. இதான் உன் சொத்து. ஊர்ல உன் சொத்து தான் சொத்துல. அப்ப சொத்துனா என்னன்னா ஓன் சொத்து, இன்னொருத்தன் சொத்து. ஓன் சொத்து தான் ஓன் சொத்து. அப்ப நோம்பு என்பது அல்லாஹ் டிஃபைன் பண்ணதான் நோம்பு. இதுக்கு மேல எதுவுமே இல்லை. இதுக்கு மேல என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. விட்டு அடிக்க வேண்டியது எல்லாத்தையும். அதனாலதான் இந்த பிரச்சனை வருது. பட்டினி கிடக்கலாம் நோம்பு இல்ல, வேற என்ன நோம்பு சொல்லு? நான் பட்டினி இருக்கேன், இன்னைக்கு நான் பட்டினி இருக்கேன், இதான் நோம்பு, இதான் நோம்புங்கிறான். ஓ பாட்டுல பட்டினி, தமிழ்ல பட்டினிங்கிறான். அழகான தமிழ் சொல் நோம்புங்கிறான். சியாமு. அப்ப இந்த நோம்பை நாம எப்படி வைக்கணுங்கிறத அர் ரஹ்மான் கருணையாளன், அல்லமல் குரான், இந்த குரானை அவன் தான் கற்றுக் கொடுத்தான். அதுக்கு தெளிவுரையும் அவன் தான் கொடுத்தாங்கிறான். ஓ இஷ்டத்துக்குலாம் தெளிவுரை பண்ண முடியாது. நீ எப்பேற்பட்ட டிகிரி படிச்சுட்டு அமெரிக்கன் படிச்சிருந்தாச்சு, எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாலும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சா முடியாதுன்னா முடியாதுதான். உன் இஷ்டத்துக்குலாம் சொல்லிட்டு போ. நீ இறைவனுக்கு மாற்றமாச்சு இதான் அப்படின்னு சொல்லிட்டு போ, அது உன்னுடைய விருப்பம். அதே இறைவன் சொல்லுகிறான், உன்னுடைய விருப்பம்ட்டான். எதையுமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டா, இறைவனே நீர் என்னுடைய தூதர், என்னுடைய நபி,
ஆனா அவர்களுக்கு நீர் வந்து கட்டளையிட முடியாது. கட்டளை கண்டிஷன் பண்ண முடியாதுங்கிறான். சொல்லுங்க. ஏத்தா எடுத்துக்கிறான், ஏத்தா எடுத்து போறான். அப்ப அந்த முகமது நபி சொல்றான், அல்லமல் குரான். உமக்கு குரானை நான் தான் கற்றுக் கொடுத்தேன். வேற யார் கற்றுக் கொடுத்தா? சொல்லுங்க. குரான், இந்த குரானுக்கு இந்த வேதம் இருக்கு. இந்த வேதத்தை யாரு கத்துக் கொடுத்தா? சொல்லுங்க. இந்த வேதத்தை யாரு கத்துக் கொடுத்தா? இது தெரியணும். இந்த வேதத்தை யாரு கத்துக் கொடுத்தா? இந்த வேதத்தை யாரு கத்துக் கொடுத்தா? அல்லாஹ் தான் கொடுத்தான். முகமது நபி கத்துக் கொடுத்தாங்களா? இல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கத்துக் கொடுத்தா? இல்ல. வேற யார் கத்துக் கொடுத்தா? அல்லாஹ் தான். இதை நானே இறக்கேன், நானே பாதுகாத்தேன். அல்லமல் குரான். இந்த குரானை நான் தான் கத்துக் கொடுத்தேங்கிறான். டெஃபினிஷன் சொல்றான். நான் தான் கத்துக் கொடுத்தேன். வேற எவரும் கத்துக் கொடுக்கல. எவருக்கும் இதுல உரிமையும் இல்ல, பங்கும் இல்லைங்கிறான். அப்ப இந்த நோம்ப பத்தி தெரியும் போது அல்லாஹ் குரான் எடுக்க சொன்னான். எடு என் சட்ட புத்தகத்தைங்கிறான். அது இன்டர்நேஷனலா இந்த சட்ட புத்தகம் எடுக்கிறான். எடுக்க சொல்றான். ரிட்டர்ன் எழுதி கொடுத்துருக்கான். வார்த்தை மாற முடியாது. ரசூலுல்லாஹ்வே மாத்த முடியாது. அப்ப மாத்த முடியாத தன்னுடைய வார்த்தைக்கு கேரண்டி சொல்றான். லா ரைப ஃபீஹி, இதில் பொய் இல்ல. அப்ப இது சத்தியமான வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை. வகுதல்லா எனக்கு அல்லாஹ்வுடைய வாக்குங்கிறான். அப்ப அந்த அல்லாஹ் சொல்ற அல்லமுல் குர்ஆன் அல்லமு பயான். நான் தெளிவுரை பண்ணியிருக்கேன். யாருக்கு? இந்த முகமது நபிக்கு. இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம் பாருங்க. அந்த முகமது நபி நான் தான் அறிமுகப்படுத்தினேன். ஒரு ஒண்ணு. அந்த முகமது நபிக்கு நான் தான் குர்ஆனை கொடுத்தேன். நம்பர் 2 யாரு கொடுத்தா? முகமது நபி நான் சூஸ் பண்ணல. இல்ல நீங்க சூஸ் பண்ணீங்களா? எவர் சூஸ் பண்ண சொல்லு? அதிகாரம் இல்லை. அப்ப அல்லாஹ் அதிகாரம் படைத்தவன், ஆணவம் படைத்தவன். அந்த ஆணவத்தின் உச்சியில உள்ள அல்லாஹ் சொல்றான். ஏன் ஆணவம்னா அகில உலகத்தை படைத்தவன் நான் தான்டாங்கிறான். உனக்கு இந்த ஆணவம் இருக்க, அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய ஆணவம் இருக்கும்? மனிதா, நீ சிறு இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்ட சொல்றான். நான் சொல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க? அதை பார்க்கணும். அதான் விளக்க உரை. டிஃபைன் அல்லாஹ் சொல்லிட்டான். சூரிய உதயத்திலிருந்து முடியும் வரை, சூரியன் மறைந்தது காலை முடியும் வரை 2 பக்கம். ஒரு இரவு, ஒரு பகல். பகல்ல என்ன செய்யணும், இரவுல என்ன செய்யணும்? இத சொன்னா இத வந்து 1 மாசத்துக்கு தான் செய்யணும். அந்த 1 மாசத்துல நீ உடம்பு சரியில்லை, பிரயாணத்துல விட்டுப்புட்ட, அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உனக்கு வந்து அடுத்த மாதமோ அந்த அடுத்த நோன்பு வரத்துக்குள்ள நீ வந்து அந்த கலாவா செஞ்சிடணும். அப்ப 30 நாள் 29 நாள் நீ பூர்த்தி ஆக்கணுங்கிறான்ல. அப்ப அந்த நோயுடைய அந்த வேணாம் எக்ஸப்ஷன் தான். ஆனா சில சமயத்துல ஜுரம் இருக்குது, 2 நாள் ஜுரம் இருக்குது. அந்த 2 நாள் குடிக்கிறப்ப நீ நோன்பு பிடிக்காத. பிறகு நோன்பு பிடி. அந்த விட்ட 2 நாள் கணக்கு போட்டு 29 ஆக்குல 30 ஆக்குங்களாம். தெளிவா சொன்னா இதாங்க நோன்பு. இது அல்லாஹ்வோட ரசூல் செய்து காட்டுறாங்க, சொல்லியும் காட்டுறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க மொழியில எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க நம்ம தமிழ் மொழியில நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. நான் கூட தமிழாக்கம் பண்ணல. நீங்க தான் தமிழாக்கம் பண்ணுவீங்க. 21 டிரான்ஸ்லேஷன் நான் வச்சிருக்கேன். இது பெருமையா சொல்ல. எங்கேயாவது இடர்பாடு தான் எடுத்து பார்க்கறதுக்கு தான். 7 தப்சீர் விளக்க உரை பொழிப்புரை வச்சிருக்கேன். ஏன் 7 எங்கேயாவது விளக்கம் வந்து எடுத்து பார்ப்பேன். எங்க படிப்பு அப்படிதான். வக்கீலுக்கு நான் எழுதி ஏன் படிச்சேன்? ஒரு வார்த்தைக்கு வந்து பல மீனிங் இருந்தாலும் அது எந்த மீனிங் அல்லாஹ் சொல்றான். தி இன்டென்ஷன் ஆஃப் தி வேர்ட். வேர்டு அந்த இன்டென்ஷன் நாங்க பிடிப்போம். அப்ப அதனால தான் எல்லா புக்கையும் வைக்கிறேன். இந்த புக்கை உண்மையில பெருமைக்காக வைக்கல. படிச்சு செய்யறாரு. இதுக்கு முன்பு நான் முட்டாளா தான் இருந்தேன். அப்படிதான் இருந்தேன், வேற வழி இல்ல. இப்போ ஒருத்தர் கேட்கும்போது நமக்கு அந்த ஆர்வம் வருது. இப்ப நோம்ப பத்தி நீ கிரிட்டிசைஸ் பண்ணு, உனக்கு விருப்பம் உண்டு. எல்லாம் சொல்றாங்க. இத பொய்ப்பீங்களா? அப்ப அவன் கிரிட்டிசைஸ் பண்றான். அந்த கிரிட்டிசைஸ வந்து நீ பண்ணும்போது தெளிவா பண்ணணும். குர்ஆனை ஒழிக்கணும். குர்ஆனி பொய், குர்ஆனே இல்ல, குர்ஆனே அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி சொன்னான். இன்னைக்கு சொல்றான். இதெல்லாம் கதைங்க, இதெல்லாம் புராணங்க. இன்னைக்கு சொல்றான். அப்ப இன்னைக்கு சொல்லக்கூடிய மக்கள்ல குர்ஆனை ஏற்றுக்கொண்டு வாழ்றவன் இருக்கான். இன்னைக்கு இது புராணம், இது பொய், இது கற்பனை, இது ஒரு சூனியன்னு சொல்ற இடையில உள்ள மக்களோட நம்ம வாழ்றோம். அப்ப அவன் இத ஃபாலோ பண்ணல, நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போ நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, உலகம் பூரா எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருந்தாங்கன்னாக்கா 200 250 கோடி மக்கள் வந்து இதை பின்பற்றாங்க. ஏன் பின்பற்றாங்க?
நமக்கு இறைவனுடைய அருள் வேண்டும். இதான் பாயிண்ட். நான் நோம்பு பிடிக்கிறேன், கூட குறைச்சிருக்கோம். நான் தொழுறேன், கூட குறைச்சிருக்கோம். அல்லாவாச்சு நானாச்சு. ஆனா நோம்புனா இதான். தண்ணி குடிச்சா நோம்பு போயிடும், சாப்பிட்டா நோம்பு போயிடும், பெண்ணோட உள்ள போயிடும். அல்லாவுடைய தூதத்தை கேட்கிறாங்க, யாரும் சொல்லல, நான் ஒரு என் மனைவியோட கூடிட்டேன் நோம்பு நேரத்துல அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் சொன்னாங்க 60 ஏழைக்கு சோறு கொடுறாங்கிறாங்க. சாரி, 60 ஏழைக்கு சோறு கொடுக்குறாங்க. என்னால கொடுக்க முடியாதுங்கிறாங்க. 60 நோம்பு பிடிங்கிறாங்க. ஏன் நோம்பு பிடிக்க சொல்றாங்க? அப்ப இந்த ஒரு நோம்புக்கு அவர் செஞ்ச தப்புக்கு 60 நோம்பு வந்து பனிஷ்மெண்ட். அப்ப பனிஷ்மெண்ட் எடுத்து காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். 60 நோம்பு பிடி, இல்ல 60 மிஸ்கினுக்கு சோறு கொடு. என்னால 60 நோம்பு பிடிக்க முடியாது, கண்ணியோ பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு என் உடம்பு இல்லைங்கிறாரு. ஒத்துக்கிறாரு. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். என்னால 60 ஏழைக்கு சோறு கொடுக்க முடியாது, என்கிட்ட காசு இல்லைங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டணும், இருக்கிறத கொண்டு வந்து கொடுத்து இதையாவது கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. ஒரு மூட்டை அரிசி கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு. அந்த அரிசி கொண்டு போய் பல ஏழைட்ட கொடுக்கும். இதான் அவங்க பரிகாரம், இதான்பா அவங்க பரிகாரங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உலகத்திலேயே அந்த அந்த ஊர்லயே இருக்கிற ஏழையில நான் தான் பெரிய ஏழைங்கிறாரு. சொல்றாரு பாருங்க. இருக்கிற நீங்க கொண்டு ஏழைக்கு கொடுங்கங்கிறீங்க, யாரும் சொல்லலாம், நான் கொடுக்குறது ரெடி. ஆனா தேடி பார்த்த வரைக்கும் நான் தான் பெரிய ஏழை அப்படின்னா நீ சொல்லுங்க, நீயே எடுத்துக்கிறா. அப்ப பரிகாரம் எங்க வருது பாருங்க. 60 நோம்பு, 60 துணி, அப்புறம் இந்த உணவு ஏழைக்கு கொடு, முடியலையா நீயே எடுத்துக்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டத்தை வந்து எளிதாக்கிறான். அதை எளிதாக்கி அல்லாவே ரெக்கார்ட்ல பதிய வைக்கிறான். மனிதா, உன்னை நான் பலகீனமா படைத்தேன், என்னுடைய சட்ட திட்டங்களை உனக்கு பலகீனமாக்கினேங்கிறான். என் இஷ்டத்துல பண்ண முடியாது, உங்க இஷ்டம் பண்ண முடியாது. தப்பா வேணா பண்ணலாம், தெரியாம வேணா பண்ணலாம். ignorance of law is punishable. ignorance of law is punishable. படிச்சுதான் நாங்க சொல்றோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், ignorance of Quran is punishable. வெளியா முடியாதுங்க. இந்த நோம்புங்கிறதுக்கு இறைவன் என்ன சொல்றா, அதான் நோம்பு. அதை உன்னால வைக்க முடியுமோ வை. அதனுடைய பாக்கியம் அருள் வந்துட்டு நிறைய கிடைக்கும். அது இன்னும் நம்ம பேசல. அந்த அருளை பத்தி தான் பேச போறோம், பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 10 நோம்பு, 2வது 10 நோம்பு, இறுதி 10. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் 10ல இருக்கும். அப்ப இந்த இந்த 10ல அந்த அந்த ரஹமத்தை வந்து பேசுறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட காரியம்லாம் வருது. இன்ஷா அல்லாஹ் இதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். அவர் நம்ம நண்பர் தான். அவர் யாரும் எனக்கு தெரியாது. அவர் வந்து வெளிநாட்டு மலேசியான்னு போட்டிருக்காரு. எனக்கு மெசேஜ் வந்துச்சு. இப்ப அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. அப்ப அவங்க ஒண்ணு என்ன திருத்து, இல்ல நாங்க உன்னை திருத்தணும். அப்ப திருத்தத்துக்கு நம்ம 2 பேரும் வரல. நம்ம 2 பேரையும் திருந்துவதற்கு இறைவனுடைய தூதர் வழிகாட்டிட்டான். அதான் கித்தாபு. ஒண்ணு வேர்டு டு வேர்டு நீ மர்த்தம் பண்ணி ஆகணும். உன்னுடைய அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆனு, அது அரபு மொழியில இறக்கப்பட்டது. அது அரபு அந்நிய மொழி. எனக்கு அந்நிய மொழி, உனக்கு அந்நிய மொழி. அப்ப அந்நிய மொழியை வந்து நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். கிராமரோட இலக்கண இலக்கியத்தோடு தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய தாய்மொழி தமிழ், அது இலக்கண இலக்கியத்தோடு தெரிஞ்சுக்கணும். இது 2யும் வச்சு கம்பேர் பண்ணாதான் உன்னால கன்க்ளூஷன் வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. இப்ப எனக்கு வீக்னஸ் தான். அப்ப நான் என்ன செய்யறேன், அறிவார்ந்தவர் எழுதின புத்தகம், மார்க்க அறிஞர்கள் எழுதின புத்தகத்துல கையில வாங்கி வச்சுக்கிறேன். அதை படிக்கிறேன். காரணம் எங்களை பெரிய சிந்தனையா வருது, ஒண்ணு கிடையாது. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு சொன்னாரு. விட்டு அடிக்கிறது இருக்குது, உண்மையும் இருக்குது. இதுல எது சத்தியம்? அதுக்கு தான் இந்த புக்கை நாம ரெஃபர் பண்றோம். இதை விட்டுட்டு, இந்த புக்கையெல்லாம் விட்டுட்டு, நானா நோம்புக்கு ஒரு ஒரு விளக்கணம் சொல்லுவேன், நானா ஒரு தொழிலுக்கு ஒரு விளக்கணம் சொல்ல தூக்கு போட்டு மிதிப்பேங்கிறான்ல. இப்படி சொல்றான். இந்த வார்த்தை வந்து தமிழ்ல சொல்றேன், அரபுல சொல்றான். உனக்கு நரகம், மீள முடியாத நரகம். அந்த நரகத்துல இருந்து உன்னை காப்பாத்து உன்னுடைய முகமது நபியால முடியாது, உன்னுடைய தூதர் இப்ராஹிம் ஆல முடியாது, உன்னுடைய தூதர் ஈசா காண முடியாது, இஸ்மாயில் ஆன முடியாது, ஈசா காண முடியாது. இவ்வளவு கடுமையான வார்த்தை. அப்ப யாரால முடியும்? என்னாலதான் முடியும். என்கிட்ட சரண்டர் ஆகு, இல்லையா விட்டுட்டு போ. ஃபுல் உரிமை கொடுத்துறான். இந்த குர்ஆனை பார்த்து சொல்றான், 18வது அத்தியாயம் 29வது வசனம் சொல்றான், விரும்பிய ஏற்கலாம், விரும்பிய நிராகரிக்கலாம். விரும்பினா ஏத்துக்க, என்னோட ரஹமத்து உண்டு, அள்ளி வீசிக்கிறார், எடுத்துக்க. இல்லையா பனிஷ்மெண்ட் உண்டு.
அந்த பனிஷ்மெண்ட் உண்டு. இன்னைக்கு கோர்ட்ல சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு நீ வந்து இந்த பனிஷ்மெண்ட்டை செய்யும் போது அல்லாஹ் எனக்கு வேதத்தை காட்டலையே, எனக்கு தூதத்தை காட்டல, நீ சொல்லக்கூடாது என்பதற்கா என்ன நீ குற்றவாளி ஆக்கிடக்கூடாது. அல்லாஹ் சொல்ல பாருங்க, நீ வந்து என்னை குற்றவாளி ஆக்கிடக்கூடாது என்பதற்காகத்தான் வேதத்தையும் வேத தூதுவத்தையும் கொடுத்தேன். இவ்வளவு தெரியாத என்ன அதான் எஸ்கேப் ஆக முடியாது. எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்றேன். இன்னும் கருத்துக்கள் பரிமாறலாம். இதுல கோபமோ தாபமோ இல்ல. எல்லாம் நம்மளோட சகோதரர் தான். இன்னல் மூமில இக்குவாங்கண்ணா. இன்னல் மூமில இக்குவா. மூமின் அனைவரும் சகோதரங்களா. இதுக்குள்ள சண்டை வர்றாங்க. வரத்தான் செய்யும். உட்கார்ந்து பேசினா சமாதானம் வரும். அதான் மசூராங்க அல்ல. எவ்வளவு தெளிவா ஒண்ணு வழிகாட்டுறான். அப்படிப்பட்ட வழிகாட்டுல உள்ள இந்த நாள்ல இந்த நோம்புல இன்னும் நிறைய நம்ம விஷயத்தை அறிந்து கொள்ளணும். இந்த நோம்புடைய ரகமத்தை பத்தி பேசணும். அது வரத்துக்கு முன்னாடி இப்படிலாம் வருது. இன்ஷா அல்லாஹ் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு இமாம் பயான் பண்ணாரு, கேட்டேன். அந்த பயானுடைய கருத்தையும் இன்ஷா நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம கூட பேசுறதுதான். தப்பு பண்ணா நானும் பெரிய அறிவாளி இல்லை, புக்கை பார்த்தா நானும் பேசுறேன். அப்ப இந்த புக்கை பார்த்து பேசும்போது ரெஃபரன்ஸ் கொடுத்து சத்தியத்தை வச்சு பேசினா எல்லாம் தெளிவாகும் என்று கூறிக்கொண்டு நெல்லை செய்யற வாகிறதாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி